ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திருச்செங்கோட்டை அடுத்த கொன்னையாறு பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமணி முத்தாற்றில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து வருவதாக கொன்னையாறு பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். தரைப்பாலம் அடைத்துக் கொள்வதால் தண்ணீர் ஊருக்குள் வந்து விடுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக உயர்த்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திருமணி முத்தாற்றில் சட்டவிரோதமாக சாயக்கழிவுகள் கலக்கப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும்? அரசாங்கம் இந்த பாலத்துக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஏதோ பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வீடெல்லாம் திடீர்னு ஊர் அப்படியே இடிஞ்சு உழுவுற மாதிரி உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போந்துச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு பாம்பு தவக்கல பூச்செல்லாம் நிறைய இருக்கு. நேரத்தில் பாப்பாக்கெல்லாம் பூச்செல்லாம் கடிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் உடம்பு சரியாம போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு பிரிட்ஜாவது சின்னதாக கட்டி கொடுங்க. உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தண்ணி வர்றதுக்கு இல்லாத ஒரு தடை போடுங்க. இதே மாதிரி தாங்க எல்லா வருஷம். இந்தப்போ 4 நாளாக வீட்டில் யாரும் இல்லை. எல்லாம் ஸ்கூலில் போய் எல்லாம் படுத்து கிடக்குது. சாப்பாடு செய்ய எதுவும் இல்லை. அங்கே சேலம் பக்கம் மழை பெஞ்சு எல்லாம் உடஞ்சி வந்துருச்சுங்க தண்ணி. அதனால் ஊருக்குள்ளே பூரா தண்ணி போஞ்சு பாலம் போட்டதுனால தண்ணி பூரா இப்படி எல்லாமே வீட்டுக்குள்ளே போந்துருச்சுங்க. அரிசி பருப்பு குண்டா எல்லாமே போயிடுச்சுங்க. அதனால் இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் எல்லாம் அப்படியே பள்ளிக்கூடத்தில் தங்க வச்சுருக்குறாங்க.